அதாவது டீ, காஃபி அப்படிங்கும்போது நம்ம வெறுமனே அந்த டீயை மட்டும் தேயிலையை மட்டும் போட்டு குடித்தா பிரச்சனை இல்லை. காப்பினா காப்பி மட்டும், அதாவது கடுங்காப்பின்னு சொல்லுவாங்கள்ல, வர காப்பின்பாங்க. அது மாதிரி தேயிலை மட்டும் டிகாஷன் போட்டு குடித்தா பிரச்சனை இல்லை. நம்ம அது கூட பால் சேர்க்குறோம். அந்த மாதிரி குடித்தா நமக்கு பழக்கம். அது சுவை, அதாவது அதெல்லாம் இப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்தது. இந்த மாதிரி சேரும்போது உங்களுக்கு பால் அப்படின்னாலே ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்னேன். பால் மெல்ல கொள்ளும் விஷம் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மை. அதாவது அது இன்னைக்குள்ள பால் ரொம்ப மோசம். அடிப்படையிலே பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 வயசு 4 வயசுக்கு மேலே செரிமானம் ஆகாது. பால் செரிமான தன்மை ரொம்ப குறைவு. அதனால் 3 வயசு வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம பால் குடிக்கிறது தவிர்க்கணும். அது செரிமான பிரச்சனை வந்தாலே பல பிரச்சனை. அதுக்கப்புறம் மலச்சிக்கல் வரும். அப்புறம் உங்களுக்கு உடல் பலவிதமான பிரச்சனைகள் வரும். அதனால் அதை தவிர்க்கணும். அதுக்கு நீங்கள் வழிகள் அதான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அதுக்கு மாற்றா மல்லி விதை அது பண்ணிங்கன்னா செரிமானத்தை உண்டாக்கும். இப்போ இது செரிமானத்தை அதாவது உண்டாக்காமல் தடுக்குது. இது பால். அப்போ உங்களுக்கு மல்லி விதையை சாப்பிட்டிங்கன்னா செரிமானத்தை பிரச்சனை இருந்தால் கூட சரி பண்ணிடும்.